தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இத்திருப்பலியிலே ஒன்று கலந்து ஒன்று கூடி முக்கியமாக இந்த திருப்பலியினூடாக நாங்கள் மன்றாடுவோம். முக்கியமாக எங்கெல்லாம் சமயத்துக்காக கஷ்டப்படும் ஒவ்வொருவருக்காகவும், விசுவாசத்துக்காக தங்களுடைய உயிரை கொடுப்பவர்கள், விசுவாசத்துக்காகவே வாழுபவர்கள், அவர்கள் துன்புறுத்தப்படுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். பல நாடுகளில் பல இடங்களில் அவர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். எனவே இயேசுவின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பலர். எனவே அவர்களுக்காக இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை தேற்ற அவர்களை வழிநடாத்த நாங்கள் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோம் அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்ட கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, பாஸ்கா விழாவை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா கொண்டாட்டத்தின் பயன்களை நாங்கள் எல்லா காலங்களிலும் துயிர்த்திட செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 11 தொடக்கம் 15 வரை. பவுல், சீலா, திமோத்தேயு, லூக்கா ஆகிய நாங்கள் துரோவாவிலிருந்து கப்பலேறி சமுத்திராவுக்கு தீவுக்கும் மறுநாள் நெயாப்பொலி நகருக்கும் நேராக சென்றோம். அங்கிருந்து மாசிதோனிய பகுதியின் முக்கிய நகரான பிலிப்பி சென்றோம். அது ரோமியரின் குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாள்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளன்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரைக்கு சென்றோம். அங்கு இறைவேண்டல் செய்யும் இடம் ஏதேனும் இருக்கும் என்று எண்ணி அமர்ந்து அங்கே கூடியிருந்த பெண்களோடு பேசினோம். அங்கு தியத்திரா நகரை சேர்ந்த பெண் ஒருவர் நாங்கள் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பெயர் லீதியா. செந்நிற ஆடைகளை விற்பவரான அவர் கடவுளை வழிபட்டு வந்தார். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அதன்பின் அவர் எங்களிடம், நான் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவள் என்று நீங்கள் கருதினால் என் வீட்டுக்கு வந்து தங்குங்கள் என்று கெஞ்சி கேட்டு எங்களை இணங்க வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 149, வசனங்கள் 1 தொடக்கம் 2, 3 தொடக்கம் 4, 5 தொடக்கம் 6, 9. உங்கள் பல்லவியாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது
விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஆலிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூறுவராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15 திருவசனங்கள் 26 தொடங்கி 16 மற்றும் 4. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகின்ற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்த உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகின்றீர்கள். நீங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். உங்களை தொழுகை கூடத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள், உங்களை கொல்வார்கள். கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக எண்ணும் காலமும் வருகின்றது. தந்தையும் என்னையும் அவர்கள் அறியாமல் இருப்பதில்தான் இவ்வாறு செய்வார்கள். இவை நிகழும் நேரம் வரும்போது நான் உங்களுக்கு இவை பற்றி முன்பே சொன்னேன், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதற்காகவே இவற்றை உங்களிடம் கூறினேன். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாள் வாசகங்களுக்கு நாங்கள் காது கொடுத்தால் ஆவியானவருடைய செயற்பாடுகளையும் ஆவியானவரை பற்றி இயேசு எடுத்துரைப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கலாம், லிதியா என்னும் பெயருடைய அந்த பெண்மணி என்ன செய்கின்றார்? புனித பவுலடியாருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இங்கே நடப்பதை நாங்கள் பார்த்தால் அது அந்த கேட்டுக்கொண்டு லிதியா என்ன செய்கின்றார்? உடனடியாக அதில் ஒரு அழகான விஷயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார். ஆவியானவர்
அவருடைய உள்ளத்தை திறந்தார் என்று எங்களுக்கு காட்டப்படுகின்றது. அதாவது கடவுளுடைய வார்த்தைகள் எங்களுக்கு தரும்போது கடவுளே எங்களுக்கு உணர்த்துகின்றார் அவை என்னவென்று. நாங்கள் சில நேரங்களில் எங்களுக்கு அறியாது நாங்கள் வாழலாம், தெரியாது இருக்கலாம். ஆனால் கடவுளிடமிருந்து வரும் செய்தி கடவுளே எங்களுக்கு வெளிப்படையாக எடுத்து காட்டுகின்றார், அவரை விளக்கி காட்டுகின்றார். இதில் இருக்கிற உண்மையை எங்களுக்கு எடுத்து காட்டுவரும் ஆவியானவரை ஆண்டவரே எங்களுக்கு அதை விளக்கி தருவராம் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இது மிகவும் அழகான ஒரு செய்தியாக அமைகின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுக்கு நாங்கள் அறியாமலே சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்வது அது ஆவியானவரினால் தான். எனவே அதை இன்றைய முதல் வாசகம் எங்களுக்கு அழகாக எடுத்து காட்டப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் இயேசு சொல்லுகின்றார் இன்றைய நற்செய்தியில், நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் உங்களை தனித்து விட மாட்டேன். அதாவது எங்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். ஏனென்றால் அவர்கள் சில நேரங்களில் நினைப்பார்கள் இயேசு போன பிறகு ஒன்றுமே இல்லையே எங்களுக்கு. ஆனால் அவர் உறுதிப்படுத்துகின்றார், அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த சொல்லுகின்றார், நான் போனாலும் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புகின்றேன், அத்தோடு உங்களுக்கு அவர் உங்களோடு இருப்பார், உங்கள் வாழ்வை அவரோடு கழிக்க வேண்டும், அவரே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருவார். எனவே அவர் தூய ஆவியானவர் என்று இயேசுவே எடுத்து காட்டுகின்றார். அன்பார்ந்தவர்கள், நாங்கள் இதை சொல்லும் போதும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களை துன்புறுத்துவார்கள், எல்லாம் செய்ய போகின்றார்கள், என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு வரப்போவதை நான் சொல்லுகின்றேன், உங்களை தொழுகை கூடங்களிலிருந்து வெளியேற்றுவார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள், உங்களை கொல்வார்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்காக நான் இருப்பேன் என்று தான் எங்களுக்கு ஆண்டவர் இயேசு எங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றார். நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் தனித்து போயிட்டோம், எங்களுக்கு யாருமே இல்லை என்று. ஆனால் இங்கே இந்த வார்த்தைகள் அன்றைய இருந்த சமுதாயத்தோடு இன்றையும் எங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் தான், நாங்கள் தனியாக இல்லை. எங்களுடைய கஷ்டங்களில், எங்களுடைய துன்பங்களில் நாங்கள் கஷ்டப்படும் போது நாங்கள் நினைக்கக்கூடாது எங்களிடம் கடவுள் இல்லையா, எங்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருகிற துன்பத்தில் நாங்கள் இருக்கின்றோம், ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரா. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், கஷ்டப்படாதீர்கள், துன்பப்படாத, நான் உங்களோடு இருக்கின்றேன், உங்களுடைய துன்பத்தில் நான் விட்டுவிட மாட்டேன், எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகின்றார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒருவர் மட்டும்தான் எங்களை மறக்காதவர். என்னதான் துன்பம் வந்தாலும், என்னதான் கஷ்டம் வந்தாலும் அவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் உணர வேண்டும். எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு கணத்திலும், ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு பொழுதும் நாங்கள் கடவுளை உணர்ந்தவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த உணர்ந்ததில் நாங்கள் விசுவாசத்தில் வாழுவோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார், எங்கள் வாழ்வோடு இருக்கின்றார், ஒன்றரை கலந்து இருக்கின்றார் என்பதை விசுவாசித்து நாங்களும் தொடர்ந்து அந்த ஆண்டவரில் வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் தங்களை புதுப்பித்து தம் மந்தையை புதுப்பிக்கும் ஆற்றல் உடையவர்களாகவும் உமக்கு சான்று பகரும் துணிவு பெற்றவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் பிறப்பிடமே இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நடுநிலை வகிப்பவர்களாகவும் சமுதாய அக்கறை உடையவர்களாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு நல்லுலகு படைக்கும் சிறந்த தலைவர்களாகவும் திகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளான அன்பு, பணிவு, மன்னிப்பு இவற்றை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து ஏற்றத்தாழ்வு பாராது அனைவரையும் மதித்து ஏற்றுக்கொண்டு அன்புள்ளம் கொண்டவர்களாய் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் பேரன்போடு அமையாளும் இறைவா, தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் இத்திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களின் மனவேதனைகளை நீக்கி
நீரே என்றும் அவர்களுடன் துணையாக பயணிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வை நல்கும் இறைவா, உம்மிடமிருந்தே அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கின்றன. விசுவாசத்தோடு நாங்கள் உம்மிடம் வரும் ஒவ்வொரு பொழுதும் எங்களை கைவிடாத நீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இதய காணிக்கை பிறவாத காணிக்கை பிறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதாயனை மாற்றிடுவாய் இறையே இதை ஏற்றிடுவாய் இனிதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை பிறவாத காணிக்கை பிறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை வெள்ளங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே நல்வாழ்வதன் பரிசாகுமே எண்ணங்கள் உயர்ந்திடவே உள்ளங்கள் கோவிலாகுமே நல்வாழ்வதன் பரிசாகுமே கருணா உன்னை போல் மாறாத அன்பினால் தருளானை நேசிக்கும் நல்லுள்ளம் தான் இதய காணிக்கை பிறவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமே புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கணித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் பிரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கிடம் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், புனித டொமினிக் சாவியோ, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு ரத்தம் என்னை காத்து முடியாது வாழ்க்கை செல்வதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, தீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்ச மழைக்கு வருவாய்தவா, இன்று நெஞ்ச மழைக்கு வருவாய்தவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் நனைந்தாலே போதும், என் வாசல் அடைந்திடுவே. நான் என்று உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. நான் என்று உன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீ வா. இயேசு தம் சீடர்களின் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்றார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உங்கள் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. அம்மா நான் உன் பிள்ளை, தொல்லை இனி இல்லை, உன் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.